நிறைய பேருக்கு ஜபங்கள் எப்படி இருந்தால் பிடிக்குதுனாக்கா, கை காலை தூக்கணும், டான்ஸ் ஆடணும், இப்படி குதிக்கணும், 10 பேர் முன்னாடி விழணும், 10 பேர் இந்த பக்கம் விழணும், இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்குது. ஒரு அமைதியாக பொறுமையாக நின்று அமைதியில் இறைவனை தேடினால் யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. ஒரு சில பேர் குஜாலத்துக்கு போகிறாங்க, என்டர்டெயின்மெண்ட், வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வருதுன்னு அங்கே போய் கீழே விழுகிறாங்க மாதிரி தெரியுது. ஒருத்தர் இப்படின்னா இப்படி வருவார், இங்கன்னா ஒரு 10 பேர் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், பிரிவினையை ஏற்படுத்துகிறவர்கள், ஆவியானவர் என்ற பெயரில், அபிஷேக ஆராதனை என்ற பெயரில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. என்னென்னமா பண்ணுறாங்க. வடிவேலு ஒரு படத்தில் சொல்கிறாங்க, நீங்களே பாருங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள். நம்புறாமலே சொல்லுவாங்க, எல்லா காரியங்களும் ரொம்ப நம்புறாமலே சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்களும் காது கொடுத்துட்டு போகிறீங்க பாருங்க. உங்களை நான் என்ன சொல்கிறது, நம்ம செஞ்சு வீட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே கூட உட்காந்து கேட்டுன்னு இருப்பாங்க. இப்போ பிரசங்கத்தை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை, அந்த பாஸ்டர் நல்லா பண்ணுவார் ஜபம், நல்ல வைப்ரேஷன், எமோஷனாக ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு அவங்களும் எமோஷ்னலாக தான் பேசி உங்களை மயக்குகிறார்கள். உங்களுடைய இதயம் ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தால் நீங்கள் எமோஷனை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே எமோஷன் ஏகாமரமாக மாறிடலாம்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்தால், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ரொம்ப நேரம் கண்ணை மூடின்னு கத்தி ஜெபிச்சாக்கா நல்ல பிரேயராம். சுருக்கமாக ஒரு ஜபத்தை படித்தால் அது கெட்ட பிரேயர். அது என்ன பண்ணார், பிரேயரே ஒன்றும் பண்ணலன்னு. நீ எங்கே காது வச்சிட்டு இருந்த?